அருப்புக்கோட்டை அருப்புக்கோட்டை பக்கத்தில் வாங்க. அருப்புக்கோட்டை அருப்புக்கோட்டை கணவன் மனைவி கால் வந்துட்டு வரலாம். நீங்கள் யார்? அருப்புக்கோட்டையா? ஒன்றுங்க வாங்கோ. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நான் ஏற்றிய தீபத்தினுடைய ஜோதி போல உள்ளுக்கு சிவத்துவமும் கருப்பசாமியுடைய அருளும் உங்கள் வீட்டுக்குள்ளே பரிபூரணமாக இருக்குது. சொன்ன வாக்கு தவறாமல் உன் பிள்ளைக்கு நான் வேலையை வாங்கி தந்தாச்சு. இனி ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கணும், பொம்பளை பிள்ளை தான் கிடைக்கும்னு உத்தரவு. ஏற்றுக்கிடுவீங்களா? கால் வந்துட்டு வா. எழில் காஞ்சி காமாட்சி உனை காணும் திருக்காட்சி, நெஞ்சில் இருளோட்டும் அருள் நிலவு முகம் காட்டும். பொம்பளை பிள்ளை பிறக்கும், காமாட்சின்னு பேர் வச்சுக்கா. வெற்றி உண்டு. அவருடைய மனத்தை பக்குவப்படுத்தணும், அவ்வளோதானே? சரி, அடுத்த உத்தரவில் அதை பேசுவோம். அதே அருப்புக்கோட்டை எல்லை கணவன் மனைவி. வாங்க ஐயா, வாத்தியார் ஐயா, கால் வந்துட்டு வாங்க ரெண்டு வரும். அப்படியா? பிள்ளை தமிழ் பாடுகிறேன், ஒரு பிள்ளைக்காக வாடுகிறேன், மல்லிகை போல் மனதில் வாழும் மழலைக்கா. என்ன பிள்ளைக்கு எப்படி இருக்கு? வாங்க பக்கத்தில். 2.25 ஆண்டுகள் சனி கிரகம் சரியில்லைன்னு சொல்லி சோசியக்காரர்கள் சொன்னாங்களா? போய் பார்த்தீங்களே. அதனால் நீ பார்க்குற தொழிலில் கூட உனக்கு மன வருத்தம் இருக்கும், வருமானங்கள் குறையும், வீட்டுக்குள்ளே தேவையில்லாத வாக்குவாதம் வரும். 2 பேரும் மனத்தை அடக்கி கம்முன்னு உட்காருங்கன்னு சொல்லியிருப்பாங்களே, சொன்னாங்களா? கால் வந்துட்டுவாங்க. பார்த்தியாடா, ஏண்டா கிளியே பார்த்துக்கிட்டு இருக்கிறே? இப்போ உனக்கு தொழிலை விருத்தி பண்ணி தரணும், கடன் படாமல் காப்பாற்றணும். வேறு என்னப்பா வேணும்? என்னென்ன தொழிலெலாம் மைண்டில் வச்சுருக்கிற? பிஸ்னஸ் நடத்துறியா? ஒன்று 2 3 4 6ஆம் இடத்தை பார்த்தேன். அது எனக்கு சரி வராதே. ராகுக்கு எது நல்லா இருக்கான். எலக்ட்ரானிக்கல் சம்மந்தமான பிஸ்னஸ் நடத்திக்கிறியா? டிவி, கிரைண்டர், என்ன மிக்சி, ஃபேன், இந்த மாதிரி பொருள்களை வச்சு விநியோகம் செய். கோடி பணம் சம்பாத்தியம் பண்ணித்தாரேன். வெற்றி உண்டு மகனே. இந்தா இதோ இந்த ஐப்பசிக்குள்ளே அமைஞ்சிரும். பணமும் தந்தாச்சு, நல்ல மனமும் தந்தாச்சு. அசத்து. கர்மசாமிக்கு என் பிள்ளையின் வாழ்க்கையில் ஒரு சில மன வருத்தங்கள் இருக்குது, அதை தீர்த்து தரணும்னு கேட்டு வந்தவங்க யார்? வாங்க. யார் உங்களுக்கு பிள்ளை? யார்? ஏன் மறைஞ்சு நிற்கி? கரெக்டாக முன்னால் வாங்க. கால் வந்துட்டு வரலாம். வாப்பா. உன்னுடைய கட்டுமனைக்கு பின்னால் போய் பார்த்தேன். நான் கருப்பசாமி, பத்திரகாளி அம்மா எல்லோரும் இருக்காங்களே உங்கள் ஊரில். யாரும் அது இருக்கிறாங்களா? ஒரு 3.25 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்பட்ட சோதனையில் செய்வன வைவன நடந்திருக்கும்னு சொல்லி கொஞ்சம் பணத்தெல்லாம் செலவழித்து நஷ்டப்பட்டு ஏமாந்திக்கலாம்ல. அதெல்லாம் உண்மைதானே? கால் வந்துட்டு வா. நீங்கள் இருக்காப்பா, கெட்டிக்காரங்க நல்ல செலவழிச்சிருக்காங்க. வரலாம்.
இப்போ உன்னுடைய தொழில் முடக்கமும் பல லட்சங்கள் நஷ்டமும் 2 நபர்களால் பணம் ஏமாற்றமும் நடந்திருக்கு. உண்மையா? அந்த ஏமாந்த பணத்தையும் வாங்கி தரேன், உங்கள் தொழிலையும் ஊக்கம் பண்ணி ஏக்கி தரேன். என்னடா பண்ணிடுவோம். உனக்கு இப்போ பொண்ணு கிடைக்கணும், ஒன்று எனக்கு பிடிக்கலை அப்படின்னு நானே சொல்லுதேன், பொண்ணு வீட்டுக்காரங்க சொல்லுதாங்க. அதனால் அந்த பொண்ணு கிடைக்குமா, அந்த வசியம் இவனுக்கு வந்தாச்சான்னு பார்த்தேன். என்ன, நாளைக்கு காலையில் என்னையை பார்த்துட்டு போ, உன் கல்யாணத்துக்குரிய விஷயத்தை பூரா பண்ணித்தாரேன். இந்தாப்பா நல்லாரு. எல்லா டிக்கெட்லாம் சேரும். வார்த்தையை மட்டும் கொஞ்சம் அடக்கியாச்சுன்னா நம்ம ஜெயிச்சாச்சுன்னு அர்த்தம். எஸ், புரிஞ்சுக்கிடுவேன்னு நினைக்கிறேன். ஓகே, வார்த்தையை அடக்கணும், கொடுக்கக்கூடிய இடத்துக்கு கையை நீட்டணும். எங்கே கருப்பசாமிக்கு அதே அருப்புக்கோட்டை எல்லை விரதம் தாங்கிய மகன். வாடா தம்பி, என்னடா விரதம் இருந்திருக்கிறேன். மனதில் ஒரே என்னடா விரதம், என்ன விரதம், எந்த சாமிக்கு, எங்கே இருக்காரு, இப்போ என்ன வேணும் உங்களுக்கு, கால் வந்துட்டு வா. டங் 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 டங். என்ன கோடாங்கி சத்தம் கேக்கு. உன் சாமியை ஒரு சாமியை கெட்டிட்டாங்கன்னு ஊருலாம் சொல்லுதப்பா. அந்த மாலையம்மா என்பவளைத்தான் மனமடக்கி கொண்டுட்டாங்க. நொண்டி கருப்பு ஒன்று தான் ஊர்வலம் வருகுதப்பா. புரியுதா? அதனால் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ 1.5 வருஷமாக உன்னுடைய தொழிலில் நஷ்டமும் மன வருத்தமும் இருக்கும். உன்னுடைய பணங்கள்லாம் தேவையில்லாமல் நஷ்டப்பட்டு கடன்பட்டுருப்ப. உன் கூட இருக்கிறவங்க உன்னைய பற்றி புறம் பேசி உன் உள்ளத்தை புண்படுத்திட்டாங்க. அதனால் ஏற்பட்ட விளைவு தான் இது. அதை கட் பண்ணி உன்னை வாழ வச்சா போதுங்களா? கால் வந்துட்டு வா, வெற்றி மாலை கொடுப்பா. கருப்பசாமிக்கு கூப்பிடுங்க. கருப்பசாமியை வழிகாட்டு மலையப்பாறை கருப்பசாமிக்கு, புளியரை கருப்பசாமிக்கு, சாய்ந்த கொண்டைக்காரர் கருப்பசாமிக்கு ஓங்கியாச்சு, தெய்வத்துணையும் கிடைச்சாச்சு. சந்தோஷமா இருடா. அடுத்த உத்தரவில் அதை அவுத்து விட்டுருவோண்டா. போயிட்டு வா. நீ வாமா பெண்மகளே, வா, கால் வந்துட்டு வா. நீ வந்து காத்து. அம்மா உங்களல்ல பெரியம்மா, உங்களுக்கெல்லாம் அப்படியே உத்தரவு கொடுத்தேன், நீங்கள் வாங்க. சாமி கூப்பிடலை, இருந்தாலும் உன்னை நான் கூப்பிட்டு கணிதரணும்னு நினைக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. மாறி வரும் உலகத்திலே கருமாறி நீ இருந்தாய். வாங்க, நேராவது. மாரியம்மன் கோயில் எங்கே இருக்குமா? பக்கத்தில் இருக்காளா? வனம் வருவாள் அக்கினி சட்டி எடுத்து ஆனந்த ரூபிணி. என்ன வேணும் உனக்கு? உனக்கு கேட்காத ஒரு காரணத்தால் தான் உன்னையை நான் கூப்பிடலை. நீ கேட்குறது உன் சகோதரி பெற்ற பிள்ளைய. சரி, உன் மனசை ஆறட்டும்னு வந்தேன். உன் பிள்ளையில் 2 பிள்ளையில் ஒரு பிள்ளைக்கு மாலை எடுத்து கொடுத்துருவோம். இந்தா வந்தாச்சு. அடுத்த செவ்வாயிலேருந்து ஆரம்பிக்கும். மங்களம் பெறுவாய், ஆனந்தமும் அடைவாய். போ. கருப்பசாமிக்கு திருச்சி மாநகர், திருச்சி திருச்சி பக்தராக திருச்சி. என்ன மெட்ராஸ்னாலும் வருவீங்க, திருச்சினாலும் வருவீங்களா? கருப்பசாமி, எனக்கு தொழிலும் நடக்கணும், என் பிள்ளைகளுக்கு விருத்தியும் கிடைக்கணும்னு கேட்டு வந்தவனுக்கு வாப்பா. என்னடா, எந்த ஊருடா உனக்கு? அப்படியா, கம்மாக்கரையில் கருப்பசாமி இருக்காராடா. கால் ஒன் ட்வாப். பெரியம்மா, நீங்கள் ஏன் நிற்கிறீங்க இங்கே வந்து? அது பிறகு பார்ப்போம், உட்காருங்க. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நல்லா உட்கார்.
ஒரு ஈராண்டு காலங்களாக உடல்நிலைகளெல்லாம் பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு பிரச்சனையும் துயரங்களும் ஏற்பட்டு, ஐயா அறியாமலே நான் செத்துக்கிட்டு போயிடுவேனோ அப்படிங்கிற பயமெல்லாம் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துருச்சான். உண்மைதானே? அதெல்லாம் நடந்தது எப்படி? இயற்கையா மாந்திரிகமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் உங்கள் 2 மனத்துலையும் ஓடிச்சுல. நடந்தது மாந்திரிகம்தான். அதிலிருந்து உங்களை மீட்டி காப்பாற்றித்தாரேன். ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையில் மனக்குழப்பமும் வருத்தமும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. சொல்லுக்கடங்காதவை சூரத்தனங்களை எல்லாம் உங்கள்கிட்டயே காட்டி உங்களையே தாக்கி உங்களையே வருத்தப்பட வச்சுக்கிட்டு இருக்கிறான். அவனை கொஞ்சம் அப்படி அரட்டி அடக்கி வச்சா போதுமா? கால் வந்துட்டுவான். அழாதம்மா அழாதம்மா அழாதம்மா, அழுதவங்களே எனக்கு பிடிக்காதுமா. ஓகே, உன் பையனை திருத்தி தாரேன். மனசை வருத்தி தான் திருத்த முடியும். நீ அதில் வருத்தப்படக்கூடாது. இப்போ நீ கடன்பட்டு மனவேதனை அடைஞ்சிக்கிட்டு இருக்க. அப்படி பாத யாத்திரையாக கூட எங்கேயாவது போயிடலாமா கருப்பசாமின்னு இருக்கியான்னு நொந்துக்கிடுதையான். அப்படிலாம் நீ வருத்தப்பட வேண்டாம். இந்தா உனக்கு தொழிலும் தாரேன், பணமும் தாரேன், உன் பிள்ளைய திருத்தியும் தாரேன். அள்ளி தரலாம்னு தான் நினச்சேன். இல்லை, அவன் இன்னும் கொஞ்சம் என்னை கும்பிட வேண்டியிருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக படியாளன்னு சொல்லியாச்சு. அதான் எடுத்ததில் கொஞ்சம் தான் தந்திருக்கேன், இன்னும் தருவேன். வந்துக்கிட்டே இரு மகனே, வாழ்க. கருப்பசாமிக்கு அதே திருச்சி மாநகர் எல்லாம் என் மனைவியினுடைய ஆரோக்கியத்தை பற்றி எனக்கு கொஞ்சம் மனதுக்குள்ள மன வருத்தம் இருக்கிறது. அதை பற்றி எனக்கு விளக்கம் கிடைக்கணும்னு கேட்டு வந்துடுவேன். யாருப்பா மனைவி ஆரோக்கியத்தில் பங்கு இருக்குன்னு சொல்கிறது? யார்? யாருடைய மனைவி? என்னம்மா யாருக்கு சுகம் இல்லை? அங்கே போய் உட்காருங்க. என் சொத்துக்களை கரெக்டாக குழப்பம் இல்லாமல் வழக்கை தீர்த்து வெற்றியாக்கித்தாங்கன்னு கேட்டு வந்தவங்க. வழக்கு இருக்கா உங்களுக்கு கோர்ட்டில்? வாங்க, கோர்ட்டில் வழக்கு இருக்கா? உட்காருங்க, கால் வந்துட்டு வா. எங்கே நீயோ யாரா தம்பி? நீ அப்பாவும் அம்மாவுமா? வா, உடல வா. அங்கே தள்ளி இருந்தீங்கன்னா நான் எங்கே அங்கே எட்டி வந்து எந்தி கொடுக்க முடியுமா? வாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்களுடைய வீட்டினுடைய பின்பக்கத்தில் ஒரு சுவர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. இருக்கா? சாமி, இந்த சுவர் நாங்கள் நல்லதான வச்சுருந்தோம், ஏன் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டால், அந்த வீட்டில் நாங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டி பொறாமையால் தகடு சொருவி எங்களை எடுத்துட்டாங்களே ஐயா. கால் வந்துட்டு வா. நீ உட்கார்றா. எலி, சின்ன எலி, உட்கார். வா. அதனால் இப்போ உங்களுடைய மனையில் நீங்களே வாழ முடியாத அளவுக்கு பிரச்சனையும் வழக்குகளையும் கொண்டு வந்து விட்டு உங்களை விரட்டணும்னு முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதுலேருந்து உங்கள் உரிமையை வாங்கி தந்தால் போதுங்களா? ஒருத்த மட்டும் என் கையில் இருக்கிறது என்னது? என் கையில் என்ன இருக்கும்? ஒருத்த மட்டும் ஆயுதத்தை காட்டுறான், புரியுதா? அதை நான் பிடிங்கி போட்டுருவேன், அடக்கி தரேன். கால் வலிட்டு வாங்க முன்னு வரும். ஓ, என்னப்பா எதையும் சொல்லிடாத, கும்பிடு. கர்மசாமிக்கு கண்ட முடி உட்கார பாப்பா. என்னையும் மட்டும் பிரார்த்தனை செய். இந்தா அந்த டாக்குமெண்ட்டில் உங்கள் பக்கம் நியாயம் இருக்குப்பா, படித்து பார்த்துட்டேன். உங்களுக்கு நான் வெற்றி ஆக்கி தரேன், ஜெயிச்சு தரேன். கொஞ்சம் பணச்செலவு இருக்கும், அதை பெருசாக நினைக்காண்டா. அந்த பணம் நானே தருவேன். இந்தா வச்சுக்கோ, வாப்பா. இந்த அந்த விபூதியை கொண்டு வை, இந்த பணத்தை கல்லால் கொண்டு போடு, ஆனந்தமாக இரு. தம்பி அடுத்த வேலைக்கு போகிறதுக்கு ஏற்பாடாகிருது, போய்ட்டு வா. ஓ, கர்மசாமிக்கு இல்லை. ஏய், பணத்தில் கவனம் இல்லாமல் சிதறடிக்கிறியே, அந்த கணக்கு வரும், ₹1 எடுத்து போட. கர்மசாமிக்கு ஐயா. கர்மசாமி, என்னை ஒருத்தன் வீட்டை விட்டு காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஓயாமல் ஒருத்தன் கேட்டுக்கிட்டு இருக்கான், அது தப்பு இல்லையா?
அப்படி கேட்கலாமா? அவனுக்கு என்ன ரைட் இருக்கு? கேட்கலாமா? கேட்கக்கூடாது. நான் வெளிநாட்டுக்கு போகணும், என் கோர்ட்டில் இருக்கக்கூடிய வழக்கை ஜெயிச்சு தரணும்னு கேட்டு வந்தவங்க. பாப்பா ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். துர்கா தேவி வராள, அவளுக்கு உங்களுக்கு என்ன உறவு? சரி, கால் வந்துட்டு வரலாம். கர்பசாமிக்கு வரலாம். உன் இடத்த நீ நினைக்கிற விலைக்கு நான் விற்று தந்துடுவேன். வழக்கு உன் பக்கத்தில் வெற்றியாகக்கூடிய எல்லா சூழ்நிலையும் கிடைச்சாச்சு. யாருடைய மண்டைக்குள்ளே போய் நான் இருந்தால் உனக்கு வெற்றி கிடைக்குமோ அவங்க மண்டையில் என் சக்தியை ஏற்றி நீதியை உன் பக்கம் காட்டுகிறேன். வெற்றி உண்டு. அடுத்து வரும்பொழுது வெற்றி வாகையோடு என்னை பார்க்கலாம், ஆனந்தம் அடையலாம். ஓகே 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 சுவாமி தரணா. அடுத்து என் வீட்டுகளை செய்வனை கோளாறால் என் தொழில் நஷ்டம், என் பிள்ளைகளை என்னால் சீர்படுத்த முடியலை, ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. கால் வந்துட்டு வரலாம். முருகா, என்ன முருகப்பெருமான் வராரா? என்ன விஷயம்? முருகன் எங்கப்பா இருக்காரு? போவியாங்க? இஷ்ட தெய்வமா? உனக்கு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு இப்போ பணம் வேணும். உன் பிரச்சனை அதுதான். பணம் தந்துட்டா நீ ஓகே பண்ணிடுவேன். அந்த ஆவணிலேயே உனக்கு தொழில் அமைக்கக்கூடிய பணத்தை தரேன். கொஞ்ச நேரம் கண்ணாடியை கலந்துட்டு என்னையை மட்டும் நேனே. உன் எண்ணம் நிறைவேறிடுதுப்பா. வெற்றி அடைவாய், மகிழ்ச்சியும் அடைவாய், மன சலனம் இல்லாமல் சென்று வா. கர்பசாமிக்கு 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 கர்பசாமிக்கு. யமனை வெறுத்திட மருந்தொன்றிருக்குது, நாகூராண்டான் மருந்து. இதில் யாரும் இஸ்லாமியர் இருக்கிறீங்களா? வாங்குவோம்.